அண்மை செய்தி. வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு செல்லும் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹார்முஸ் நீரிணையை கடக்க இந்திய கப்பல்களுக்கு அனுமதி அளித்துள்ளது ஈரான். இந்திய கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியது ஈரான். வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு செல்லும் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடி வைத்திருந்த காரணத்தினால் எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவிற்கு வர முடியாத சூழல் நிலவிய நிலையில் தற்போது வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு செல்லும் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. உலகளவில் 20% கச்சா எண்ணெய் பொருட்கள் கப்பல் மூலமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் கடந்து செல்கின்றன. என்றாலும் இந்தியாவை பொறுத்தவரை அந்த ஹோர்முஸ் நீரிணை என்பது கிட்டத்தட்ட 40% அளவிற்கு கச்சா எண்ணெய்கள் இந்தியாவிற்கு வரக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கின்றது. பல்வேறு வளைகுடா நாடுகளில் இருந்து கத்தார், சவுதி அரேபியா, அரபு அமீரகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்துதான் இந்தியாவிற்கு தேவையான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்படுகின்றது. எனவே அந்த ஹார்முஸ் நீரிணை என்பது இந்தியாவிற்கு உயிர்நாடி போன்றது. கச்சா எண்ணெய் வருவதற்கு இந்தியாவிலே தற்பொழுது கடந்த ஒரு 3 நாட்களாக எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் மக்களிடம் எழுந்திருக்கின்றது. பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமோ என்கின்ற ஒரு அச்சமும் பொதுமக்களிடம் எழுந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து மாற்று வழித்தடங்களை பயன்படுத்தி கச்சா எண்ணெயை கொண்டு வர முடியும் என்றாலும் கூட ஹோர்முஸ் நீரிணை என்பதுதான் உயிர்நாடியாக இருக்கின்றது. எனவே இந்தியாவிற்கு அதற்கான அனுமதியை ஈரான் வழங்குமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஈரான் நாட்டை பொறுத்தவரை ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லக்கூடிய எதிரி நாட்டு கப்பல்களை நாங்கள் தாக்குவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பினை ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதியிலே கன்னிவெடி தாக்குதல் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தான் ஈரான் நாடு சீனா உள்ளிட்ட நாட்டு கப்பல்கள் செல்வதற்கு மட்டும் சிறப்பு தளர்வு வழங்கியிருப்பதாக எல்லாம் கூறப்பட்டிருந்த நிலையிலே தற்பொழுது இந்தியாவினுடைய கப்பல்கள் செல்வதற்கும் இந்த ஒரு விதியை தளர்த்தி ஒரு அறிவிப்பினை தற்பொழுது ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோடு நட்பு கொண்ட நாடுகளுடைய கப்பலை நாங்கள் தாக்குவோம் என்று ஈரான் சொல்லி இருந்தாலும் ஈரான் நாட்டோடும் இந்தியாவிற்கு நல்ல ராஜதந்திர உறவுகள் உண்டு. ஈரான் நாட்டிலே பல்வேறு துறைமுகம் போன்ற கட்டுமானங்களை எல்லாம் நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். அணிசேரா கொள்கை அடிப்படையிலே ஈரான் நாட்டுக்கு ஆதரவான சில கருத்துக்களையும் நாம் சொல்லி இருக்கின்றோம் இந்திய தரப்பிலே. அதன்படி போர் தொடங்கிய உடனேயே ஈரான் நாட்டு மக்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்ற கருத்தை எல்லாம் இந்தியா சொல்லி இருந்தது. இஸ்ரேலோடு நட்பு இருக்கலாம், அமெரிக்காவோடு நட்பு இருக்கலாம், அதே நேரம் ஈரான் நாட்டோடும் நமக்கு பல்வேறு வகையான நட்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் இந்தியாவின் சார்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இந்திய தரப்பில் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்தியா தற்பொழுது அணிசேரா கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு என்ற அடிப்படையிலே ஈரான் நாடு இந்த தளர்வை வழங்கியிருக்கின்றது. இதன் காரணமாக இந்தியாவில் கச்சா எண்ணெய் தொடர்பாக கடந்த 3 நாட்களாக எழுந்து கொண்டிருந்த சந்தேகங்கள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் விநியோகத்தில் இனி எந்த பாதிப்பும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்திய கப்பல்களுக்கு, இந்தியா செல்லக்கூடிய கப்பல்களுக்கு நாங்கள் முழு அனுமதியை வழங்குவோம் என்று ஈரான் சொல்லியிருப்பதன் காரணமாக ஈரான் வழியாக அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக வளைகுடா நாட்டு கப்பல்கள் இந்தியாவிற்கான கச்சா எண்ணெயை எடுத்து வருவதிலே எந்த தடையும் இனி இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போதுமான அளவுக்கு கச்சா எண்ணெய் கையிருப்பை இந்தியா பராமரித்து வருகின்றது. எனவே பெட்ரோல், டீசல், எல்பிஜி என்று சொல்லப்படக்கூடிய வீட்டு உபயோக வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு உடனடியாக இந்தியாவில் ஏற்பட வாய்ப்பு இல்லை. எனினும் உலகளவில் இது ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கின்றது, உலகளாவிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எனும் பொழுது அதனுடைய தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்க கூடும். அந்த அடிப்படையில் தான் கடந்த 3 நாட்களாக சில ஐயப்பாடுகள் இந்தியாவில் எழுந்து கொண்டிருந்தது. அதே நேரம் மத்திய அரசு நாடாளுமன்றத்திலும் அது தொடர்பான தகவலை எல்லாம் சொல்வதாக உறுதியளித்திருந்தது. எனவே இப்பொழுது மத்திய அரசு, இந்திய அரசு எடுத்திருந்த நடவடிக்கை காரணமாக ஒரு நற்செய்தியாக இந்தியாவிற்கு இது வந்து சேர்ந்திருக்கின்றது. அதன்படி ஹோர்முஸ் நீரிணைக்கு இந்தியா செல்லக்கூடிய கப்பல்கள் பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று ஈரான் சொல்லியிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.